59வது பாசுரத்தில் எம்பெருமானின் பெருமையையும் சரணாகதி பெருமையையும் ஆச்சாரியர்களின் பெருமையையும் தயாதேவி எப்படி நமக்கு அனுபவிக்கின்றாள் என்றும் அழகாக கூறப்பட்டுள்ளது. த்வதுதய தூலிகாபிரமுனா ரிஷசைலஜுஷா ஸ்திரச்சர ஷில்பினைவ பரிகல்பித சித்ரதியः யதிபதியாமுன பிரபுதயः பிரதயந்தி தயே ஜகதி ஹிதம் நஸ்த்வை பரநியாசனதிகம். ஆச்சரியமாக இருக்கக்கூடியது இந்த பாசுரம். திருவேங்கடமுடையான் ஸ்தாவரம் ஜங்கமம் ஆகிய இந்த உலகு முழுவதையும் அழகாக ஒரு சிற்பியாக செதுக்கியுள்ளார். இவர் சித்திரம் வரைவதில் மிகவும் வல்லவராக இருப்பார் போலும். மேலும் அதிலும் உள்ளத்தில் அழியாத சித்திரத்தை அழகுபட வரையக்கூடிய சாமர்த்தியம் உடைய ஒரே ஒருவர் நம் திருவேங்கடமுடையான் என்பதில் சந்தேகம் இல்லை. ஸ்ரீ பாஷ்யக்காரர், ஸ்ரீ ஆளவந்தார், ஞானமுனிகள் முதலிய ஆச்சாரியர்களின் புத்தி என்னும் சுவற்றில் தத்துவார்த்தங்களை எல்லாம் சித்திரம் போல் எழிலாக மிகவும் ஆழமாக ஸ்ரீனிவாசன் என்னும் சிற்பி வரைந்துள்ளார். இந்த சிற்பிகளை வரைய எம்பெருமானுக்கு ஏதாவது கோல் தேவைப்பட்டதா என்ன? இல்லையே. எழுதுகோலாக ஏதாவது தேவைப்படுமா என்ன இவனுக்கு? இல்லவே இல்லை. கருணையாகிய உன் எழுச்சிகளே எழுதுகோலாக அமைந்தது. இப்படி எம்பெருமான் அவ்வாச்சாரியர்களுக்கு விசேஷமான ஞானத்தை அருள்வதற்கு கருணையாகிய நீதானே காரணமாகின்றாய். இவ்வாறு எம்பிரானிடம் மதிநலம் பெற்ற அவ்வாச்சாரியர்கள் தங்கள் உபதேச பரம்பரையாலும் ஸ்ரீசுக்திகளாலும் நம் சித்தாந்தத்தின் முக்கிய கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். அவற்றுள் நமக்கு மிகவும் முக்கியமாக தாரார்த்தம் யாதெனில், பக்தி யோகத்தை செய்வதற்கு ஏற்ற ஞானம், சக்தி முதலியவற்றை பெறாத நமக்கு மோட்சம் பெற உன் திருவடிகளில் பரநியாசம் என்னும் பிரபத்தியை காட்டிலும் மேம்பட்ட உபாயம் ஒன்றும் இல்லை என்று காட்டுகின்றார். இதையே ஆச்சாரியர்கள் நமக்கு தம்முடைய வாக்குகள் மூலம் அருளி செய்துள்ளார்கள். இங்கு பிரபத்தி என்றால் என்ன? எப்படி ஒருவன் என்ன செய்கின்றான்? பிரபத்தியில் என்ன நடக்கின்றது என்று அறிய ஆசையாகில் பிரபத்தி என்றால் என்ன பாருங்கள். உலகில் தன்னிடம் உள்ள பொருளை காத்துக்கொள்ள சக்தியற்றவன் அதை காத்து தரவல்லவனாக இருக்கக்கூடிய மற்றவரிடம் ஒப்படைக்கின்றான். அப்போது வைப்பவன் தன் சக்தி அற்ற தன்மையை கூறி தன்னை காக்குமாறு கூறுகின்றான். அதற்காக சில செயல்களை செய்ய வேண்டும். இவ்வுலக வாழ்க்கையினின்று தன் ஆத்மாவை எம்பெருமானிடம் சமர்ப்பித்தலாகிய பிரபத்தியை சில அங்கங்களுடன் செய்யும்படி கூறுவதே இந்த பிரபத்தி மார்க்கம். இதில் முக்கியமாக 3 விஷயங்கள் உள்ளது. வைக்கும் இடம், வைப்பவன், வைக்கப்படும் பொருள். வைக்கும் இடம் எது என்றால் எம்பெருமான், வைப்பவன் யார் என்றால் ஜீவாத்மா, வைக்கப்படும் பொருள் எது என்றால் ஆத்மா. தன் ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக ஜீவாத்மா என்பவன் ஆச்சாரியன் முகமாக எம்பெருமானை அடைகின்றான். இங்கு ஜீவாத்மாவாக இருக்கக்கூடியவர்கள் ஆச்சாரியவாக இருக்கக்கூடிய தயாதேவியை பின்பற்றி எம்பெருமான் என்னும் திருவேங்கடமுடையாடினம் வந்து சேருகின்றார்கள். ஆச்சாரியர்கள் பெரும் கிருபையுடன் ஜீவகோட்டிகளை பலவாறாக உத்தாரம் செய்கின்றார்கள். தாங்கள் விரும்பும் பலனை பெறுவதற்காக கருணையும் சக்தியும் நிறைந்த மற்றொருவரிடம் சரணமடைகின்றார்கள். இது நம் இதிகாச புராணங்களில் பல இடங்களில் தாங்கள் பார்க்கலாம். சுக்ரீவன், காகம், விபீஷணன், திரௌபதி, கஜேந்திரன், சுமுகன், திரிசங்கு, சுனஸ்சேபன் அப்படி என்பவர்கள் பலரும் இந்த சரணாகதியை செய்துள்ளார்கள். ஏன் அடியேனும் நீங்களும் அல்லவா? இதை அறிந்த நீங்கள் மேலும் சில விஷயங்களை அறிந்து கொள்ளுங்கள். இங்கு உலகில் குறைந்த கருணை மிதமாக சக்தியுள்ள சாதாரண மனிதனிடமே சரணமடைந்தால் வீணாகாது என்று கூறும்போது, அப்படின்னா உலகத்திலே யார்கிட்டயாவது போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கோ, கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கோ அப்படின்னா உடனே ஓடி வந்து அவர்கள் செய்வார்கள். அப்படி இருக்கையில் எம்பெருமானிடத்தில் செய்யும் இந்த சரணாகதியானது
பலிக்காமல் போகுமா என்ன? உங்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை போக்குங்கள். சரணாகதி செய்து எம்பெருமான் திருவடிகளை சேர வழிபாருங்கள். தர்மத்தில் சந்தேகம் வரும்போது நிர்ணயித்து கூறவல்ல ஸ்ரீ ஆளவந்தார் முதலிய பெரியவர்கள் ஆதாரங்களை கொண்டு கூறியுள்ளார்கள். இந்த சரணாகதிக்கு மிகவும் முக்கியமான அங்கமாக இருப்பது எது என்றால் மகா விஸ்வாசம். அந்த விஸ்வாசமே ஜீவாத்மாவை உத்தாரம் செய்யும். எப்படி நம்ப வேண்டும் எம்பெருமானே? எம்பெருமானே சர்வஜன் சர்வசக்தன் என்றும் நம் அபராதங்களை பொறுக்கக்கூடியவன் என்றும் அணுகுவதற்கு சுலபனாக இருக்கக்கூடியவன் என்றும் எம்பெருமானை நினைக்க வேண்டும். அவரவர்களின் கர்மத்திற்கு தக்க பலனை கொடுப்பவர் அவரென்றும், பெரிய அபராதிகளாக ஆனாலும் அவர்களை பிரபத்தியின் மூலம் தான் ரட்சித்து தனக்கும் அவனுக்கும் உள்ள உறவை நினைவில் கொண்டு கிருபையோடு அணுகுகின்றான் எம்பெருமான். எம்பெருமான் தன் சங்கப்பத்தால் செய்ய முடியாது என்ற ஒரு விஷயமுமே உலகத்தில் இல்லை. எம்பெருமான் தன் கிருபையை உலகத்தில் பரப்ப தயாதேவி என்னும் ரூபத்தை தரித்து கொண்டு திருவேங்கடமுடையான் என்னும் திருவேங்கடமலையில் நித்தியவாசம் செய்து கொண்டு ஜீவகோட்டிகளை உத்தாரம் செய்ய காத்து நிற்க அற்ப தேவதைகளிடம் சென்று பலனை ஆசிப்பதில் என்ன பிரயோஜனம்? நமக்காக காத்திருக்கும் நம் ஸ்ரீனிவாசன் அன்றோ? அந்த எம்பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இல்லாதவன் அன்றோ? ஆயினும் தன்னை வந்து அடைவதற்கு தாரதமியம் இல்லாமல் அனைவரும் வரலாம் என்று அழைத்து கொண்டு நாம் தூங்கும் சமயத்திலேயும் தான் முழித்து கொண்டு வரக்கூடிய ஜீவகோட்டிகளை அல்லும் பகலும் ரட்சித்து கொண்டு திருமலையில் நிற்கின்றார். விவசாயிகள் எப்படி தக்க காலத்தில் மட்டுமே விதை விளைத்து தகுதியுள்ள பூமியில் இருந்து பலனை அடைகின்றார்கள். இது ஆச்சாரிய விஷயமாக கூறப்படுகிறது. ஆச்சாரியர்கள் தாங்கள் உபதேசிக்க தக்க சமயத்தை பார்த்து கொண்டும் உபதேசை பெற தக்க சிஷ்யன் வர வேண்டும் என்றும் மோட்சத்தை தரக்கூடிய மந்திரத்தை அவனுக்கு உபதேசிக்க வேண்டும் என்றும் காத்துக்கொண்டே ஆச்சாரியர்கள் இருப்பது போல நம் தயாதேவியும் நமக்காக திருமலையில் காத்து கொண்டிருக்கின்றாள். வாருங்கள் திருமலை பிரயாணம் செய்வோம். அடியேன்.